Hello all, வணக்கம் and welcome back to Naga Two Hands. So Japanese language ஓட ரைட்டிங் சிஸ்டம் ஆர் வந்து எழுத்து வடிவங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக கானா எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லப்படுற ஹிரகானா அண்ட் கத்தகானாவை முழுமையாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது 30வது லெசன். இந்த லெசனில் வந்து கத்தகானாவில் இருக்கிற சோவோன் மற்றும் சொக்குவோன் அப்படின்னு சொல்லப்படுற சவுண்ட்ஸ் மற்றும் எழுத்து வடிவங்களை ரொம்பவே வந்து சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ரொம்பவே எளிமையான ரொம்பவே ஈஸியான வந்து சவுண்ட்ஸ் அண்ட் எழுத்து வடிவம்னு சொல்லலாம். கம்பேரிங் டு ஹிரகானா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு முன்னாடி இருக்கிற 29 லெசன்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த லெசனை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லேர்னிங் ஜேர்னியில் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஒரு சின்ன இம்பாக்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லாஸ்ட் லெசனுக்கு போயிடலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம இந்த கதகானால இதுவரை பார்த்த சவுண்ட்ஸ் மற்றும் எழுத்து வடிவங்களை முதல்ல நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ இந்த 4 எழுத்து வடிவங்களையும் சவுண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோவோன் மற்றும் சொக்குவோன். ஸோ நான் ஒரு முறை தமிழில் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். இவையெல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்றத. ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெடில் ஓசை மற்றும் இரட்டை அழுத்த ஓசை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவை ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே அதோட ஹிரகானா எழுத்து வடிவத்தை ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கதகானா சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன்னா வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்றத அவங்களால வந்து ஹிரகானா பார்க்குறதன் மூலமாக இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ முதலாவதாக வந்து சோவோன், ஆல்ரைட். ஸோ முதலாவதாக நான் ஆ வரிசையை எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஆ, இ, உ, ஏ மற்றும் ஓ. இப்போது ஒரு ஷீயின் வரிசையை எழுதுகிறேன். அதாவது க வரிசை. க, கி, கு, கே மற்றும் கோ. ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த சத்தங்களானது, அதாவது இந்த க, கி, கு, கே, கோ அப்படின்ற சத்தமானது ஒரு மாத்திரை அளவில் வந்து இருக்கும். அதாவது மோரா சிஸ்டமில் ஒரு மோரா. ஸோ இப்போ இதை 2 மோராவாக மாற்றணும். அதுதான் வந்து நெடில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோ ஓன் அப்படின்றதுல வந்து சோ அப்படின்றது வந்து லாங் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இங்கே லாங் சவுண்ட் அப்படின்றத எப்படி நம்ம ஹிரகானால அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, போயின் அதாவது உயிர் எழுத்தை வந்து ஷீனோட எழுத்துக்களுக்கு பிறகு வந்து ஆட் பண்ணுறது மூலமாக அந்த லாங் சவுண்ட் அல்லது நெடில் சவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற சவுண்டை நம்மளால் வந்து உருவாக்க முடியும். ஸோ எப்படின்றத ஒரு முறை எழுதி காட்டுறேன். ஸோ காவானது க கூட்டல் ஆ, கா அப்படின்னு வந்து மாறுது. கீ ஆனது கீ கூட்டல் இ, கீ அப்படின்னு மாறுது. கு ஆனது கு கூட்டல் உ, கு அப்படின்னு வந்து மாறுது. கே ஆனது கே கூட்டல் ஏ, கே அப்படின்னு வந்து மாறுது. கோவானது கோ கூட்டல் ஓ, கோ அப்படின்னு வந்து மாறுது. ஸோ இதில் இந்த 2 எழுத்துக்களுக்கு மட்டும் இன்னொரு ரூல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஏவுக்கு பதிலாக ஈயே வந்து உபயோகப்படுத்தலாம். இது வந்து கே, இ அப்படின்னு உச்சரிக்கப்படாமல் கே அப்படின்ற ஒரு நெடில் சவுண்டாக உச்சரிக்கப்படணும். அதுதான் வந்து ரூல் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருப்போம். போலவே கோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ உபயோகப்படுத்தாமல் கோ கூட்டல் உ அப்படின்றதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ உ அப்படின்னு வராமல் கோ நெடில்
ஆக வந்து இது உச்சரிக்கப்படணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து இந்த நேட்டிவ் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் அண்ட் வந்து சீனோ ஜாப்பனீஸ் வேர்ட்ஸை பொறுத்து இவையெல்லாம் வந்து மாறுபடும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரகானா லெசனில் ரொம்பவே தெளிவாக பார்த்துருப்போம். அண்ட் அது கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும் அப்படின்றதும் வந்து என்னோட கணிப்பு. அதை சார்ட் அவுட் பண்ணி உங்களால் எளிமையாக இப்போ வாசிக்க முடியும் அப்படின்னா வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ சிலருக்கு இது வந்து குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயமே வந்து இந்த கத்தக்கானாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ இப்போது இந்த கத்தக்கானாவில் இருக்கிற லாங் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு முறை எழுதி காட்டுறேன். அதற்கு முன்னாடி இந்த க வரிசையோட கத்தக்கானாவை நான் இங்கே எழுதிடுறேன். ஆல்ரைட். ஸோ முதலாவதாக க க கி கு கே மற்றும் கோ. ஸோ இவை தான் வந்து கத்தக்கானாவில் இருக்கிற ஷீனோட முதல் வரிசை. இதை வந்து நெடிலாக மாற்றணும். அதாவது ஒரு மோராலிருந்து நம்ம 2 மோரா சைஸுக்கு வந்து இந்த சவுண்டோட அளவை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இப்போ இதை நெடிலாக மாற்றுறதுக்கு ரொம்பவே சிம்பிள். அதுக்கு வந்து ஹைஃபன் மாதிரியான ஒரு மார்க் வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம சோவோன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோவோன் நெடில். இந்த சிம்பிளை வந்து அவங்க சோவோன் பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரியான ஒரு சிம்பிள், அதாவது லாங் சவுண்டை குறிக்கிற சிம்பிள் அப்படின்றது தான் வந்து இந்த சோவோன் பூ அப்படின்றதோட மீனிங். ஸோ இப்போது இந்த க வரிசையை நெடிலாக வந்து நம்ம மாற்றலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். கா கி கு கே மற்றும் கோ. ஸோ இவ்வளவு தான், ரொம்பவே சிம்பிள். நம்ம ஹீரகானா லெசன்லேயுமே இதோட சின்ன ஒரு கிளிம்ஸ் வந்து நான் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து இந்த ராமன் ஷாப்லலாம் ஹீரகானா எழுத்துலேயுமே வந்து இது ஒரு அழகியல் நோக்கத்தில் வந்து உபயோகப்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து ராமன் அப்படின்றத வந்து ஹீரகானாவில் எழுதணும் அப்படின்னா ரா மே இன். ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரா வந்து இப்படி எழுதக்கூடாது, இப்படி தான் வந்து எழுதணும். ரா கூட்டல் ஆ, ராமென் அப்படின்னு தான் வந்து நம்ம எழுதணும். பட் ஆனால் வந்து சில இடங்களில் ஒரு அழகியல் நோக்கத்தில் வந்து இந்த சோன் பூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த நெடிலை குறிக்கிற சிம்பிளையே வந்து உபயோகப்படுத்துவாங்க ஹீரகானாலையும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு கதகானா எழுத்தாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் நெடிலாக மாற்றுறீங்கன்னா சிம்பிளி யூ கேன் புட் திஸ் சோன் பூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹைஃபனை வந்து நீங்கள் கூட எழுதலாம். ஸோ அவ்வளவு தான் இந்த நெடில் அல்லது சோவோன் சவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக சொக்குவோன் போகலாம். ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக சொக்கு ஓன். சொக்கு ஓன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை அழுத்த ஓசை அப்படின்னு வந்து நம்ம தமிழில் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக ஹீரகானால பார்த்துருப்போம். அது தமிழ் கூட எப்படி வந்து ரிலேட் ஆகுது, க ச த ப வந்து இந்த வார்த்தைகளில் நடுவில் வரும்பொழுது எப்படி வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து உச்சரிக்கப்படுது, அது ஜாப்பனீஸில் வந்து எப்படி இருக்குது, அதற்கும் தமிழுக்கும் உண்டான ஒற்றுமைகள், இதையெல்லாம் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததற்கு பிறகு இந்த கதகானா லெசனுக்குள்ளே வாங்க. ஸோ ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கும். ஹீரகானால எப்படி இந்த ச்சு அப்படின்ற ஒரு எழுத்து வந்து அங்கே உபயோகப்படுத்தப்படுதோ, அதாவது சுனாமி மாதிரி இருக்கிற இந்த ச்சு ஆனது சிறிய வடிவில் உபயோகப்படுத்தும் பொழுது அது வந்து சொக்குவன் ஆகிறது. அதே போலவே கதகானாலையும் இந்த ச்சு, அதுதான் கதகானா ச்சு அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது வந்து சிறிய வடிவில் உபயோகப்படுத்தும் பொழுது அது வந்து கதகானாவில் இருக்கிற சொக்குவோன் சிம்பிளாக வந்து அறியப்படுகிறது. ஸோ இவ்வளவு தான் ஹீரகானாவை பொறுத்த வரைக்கும். ஒரு வார்த்தையை எழுதி காட்டுறேன். மத்தே அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதிக்கலாம். ம இத் தே. ஸோ மத்தே அப்படின்றதுல இந்த இத்துக்கு வந்து இந்த ச்சு அப்படின்ற சிம்பிளை வந்து உபயோகப்படுத்துவாங்க. இது ஒரு காலம் ச்சு அப்படின்ற உச்சரிப்பை வந்து பெறாது. இந்த சின்ன ச்சுவானது எந்த எழுத்துக்கு முன்னாடி வருகிறதோ அந்த எழுத்தோட சவுண்டை வந்து எம்பதைஸ் பண்ணும். அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக மாறும். அதாவது தே அப்படின்றது வந்து இத்தே அப்படின்னு வந்து மாறும். அதுதான் இங்கே மத்தே அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது. ஸோ இப்போ கதகானாவுக்கும் ஒரு உதாரண வார்த்தை எழுதுகிறேன். ஸோ ஈஸியாக புரியும். ஸோ வந்து கப் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அதை கதகானாவில் எழுதும் பொழுது க வந்துடும். இப்புக்கு வந்து இந்த ஸ்மால் ச்சு அப்படின்றத உபயோகப்படுத்துவாங்க கதகானா ச்சு. ஸோ பூவை பொறுத்த வரைக்கும் ஃபு அப்படின்றதில் நம்ம
மறு மார்க் ஆட் பண்ணுறது மூலமாக அது பூ அப்படின்னு வந்து மாற்றமடையும் அப்படின்றத வந்து நம்ம பழைய லெசன்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இங்கே க இப் பூ, இந்த ஆனது அதற்கு அடுத்து வருகிற பூ அப்படின்ற சவுண்டை வந்து எம்பத்தைஸ் பண்ணி இரட்டிப்பாக்கி இப்பு அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது. ஸோ க இப்பு, கப்பு அப்படின்றத வந்து நம்ம இதை வந்து படிக்கணும். கப் அண்ட் இது வந்து மத்தே. ஸோ இந்த கப்புன்றது தான் ஜப்பானீஸ் லாங்குவேஜில் எழுதும் பொழுது கப்பு அப்படின்னு வந்து மாறுது. நம்ம தமிழ்லேயும் வந்து கப்பு அப்படின்னு தானே எழுதுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சொக்குவனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹிரகானாவில் வர்ற அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், பட் சிம்பிள் மட்டும் உங்களுக்கு கத்தகானாவில் இருக்கிற அப்படின்ற சிம்பிளை வந்து நம்ம இங்கே உபயோகப்படுத்துவோம். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அவ்வளோதான். இந்த 30 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜப்பானிய லாங்குவேஜோட எழுத்து வடிவம் பார்க்கறதுனால காஞ்சி எழுத்து வடிவத்தை நம்ம தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. இதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்ம முதல் வீடியோலேயே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த 30 லெசன்ஸ் வந்து கானா அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒதுக்கிடலாம். இதன் பிறகு வரக்கூடிய லெசன்ஸ் வந்து காஞ்சிக்காகவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். காஞ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும், இப்படி படிக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்பவே தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த காஞ்சியை வச்சு இந்த வொக்காபுலரிஸ் படிக்கிறதா இருக்கட்டும், வேகோ அண்ட் வந்து காங்கோ அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைகளில் வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே டீட்டெயிலான விஷயங்கள். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நான் வரும் லெசன்ஸில் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த 30 வீடியோஸையும் நீங்கள் பார்த்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். அடுத்தடுத்து லெசன்ஸில் நான் எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வந்து கொஞ்சம் கைடிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.